இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குது. அந்த கஞ்சா விற்பனையை தடை செய்ய வேண்டும். இரும்பு கரை கொண்டு அடக்க வேண்டும். இதற்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டா அந்த குடும்பம் சீரழிந்து விடும், அவரும் சீரழிந்து விடுவார். ஆகவே இந்த சமுதாய மக்களை காப்பாற்ற வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த கஞ்சா தமிழகத்தில் அறவாக தடை செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு டிஜிபி இருந்தார், யாருன்னு உங்களுக்கு தெரியும். 2.0, 3.0, 4.0 ரிட்டர் ஆகி ஓ போட்டே போயிட்டார். கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்யல, ஓ போட்டுட்டு போனதான் மிச்சம். இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் பல பேர் இதில் ஈடுபட்டதா தகவல். அதனாலதான் இந்த கஞ்சா விற்பனை தடை செய்ய முடியல. ஏன் காவல்துறை நினைச்சா, அரசாங்கம் நினைச்சா இதை தடை செஞ்சிருக்கலாம்ல? முடியாது. ஏன்னா திமுக தலைவர் இந்த 2 ஆண்டுக்கு முந்தைய அவருடைய பொதுக்குழு, திமுக பொதுக்குழு நடக்குது, அந்த பொதுக்குழுல பேசுறார் முதலமைச்சர். திமுக கட்சி தலைவர் அவருடைய கட்சியுடைய பொதுக்குழுல பேசுறார். நான் இரவுல கண்மூடி காலையில கண் திறக்கும் போது எங்க திமுக கட்சிக்காரர்ல என்ன பிரச்சனை நடக்கும் என்று அச்சத்துல கண் விளக்கிறேங்கிறார்.